ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க. ஏஜே சமையல் குறிப்பு. டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது பார்க்கலாமா? 1.5 கிலோ அரிசிக்கு 150 கோல்டு வின்னர் ஆயில், பட்டை லவங்கம் ஏலக்காய் 15 கிராம், முந்திரி சோம்பு பட்டை லவங்கு ஏலக்காய் கொரன்னு அரைச்சிக்கணும். 1 கிலோ வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போடுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா வதக்கி 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. 1/2 கிலோ தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 கிலோ சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சிக்கன் கூடவே அரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு லெமனு, ஒரு டம்ளர் தயிர் போட்டு நல்லா வதக்குங்க. பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வேக அதே தண்ணியில் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டு அளவு தண்ணி பக்கத்து அடுப்பில் கொதிக்க விடுங்க. சிக்கன் வெந்ததுமே அளவு தண்ணி ஆட் பண்ணி கேசரி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிடுச்சு. ரைஸ் ஆட் பண்ணலாம் வாங்க. நம்ம தாளிக்க நிற்கும் போதே ரைஸை ஊற வச்சிருங்க. ரைஸ் நல்லா வடிகட்டி இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. இந்த பதத்துக்கு வந்தவொடனே புதினா கொஞ்சம் போட்டு நெய் ஆட் பண்ணிவிடுங்க. நெய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி வெந்துடுச்சு. தம் போட்டுலாம் வாங்க. அடுப்பில் தோசை கல் வச்சு பிரியாணி தேக்ஷாவை தூக்கி வச்சு வெயிட் போட்டு தம் போட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்.